அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனலில் வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேருக்கும் நல்ல பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கும் நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த அலெக்ஸ் ராஜ் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்துலேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து மேல் ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலம் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை இருப்பவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்கள் இந்த ஆரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிசை பேசூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். அலெக்ஸ் ராஜ் என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பிடிவாத குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு டாமினேஷனாக இருப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு உங்கள் பேச்சை தான் மற்றவங்க கேட்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு சுமை தாங்கி போல சின்ன வயசுலேயே குடும்ப சுமைகள், குடும்ப பாரங்கள், குடும்ப பொறுப்புகளை சுமக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்துடும். அஞ்சாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஆறாவது பாயிண்ட்டு பேச்சு, வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஒரு விஷயத்தில் வாக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி காட்டுவீங்க. ஏழாவது பாயிண்ட்டு நல்ல அட்ராக்டிவான தோற்றம் உங்களுக்கு இருக்கும். எட்டாவது பாயிண்ட்டு சாப்பிட்ட சாப்பாடு புளிச்ச ஏப்பம், அசிடிட்டி பிரச்சனை இருக்கும். 9வது பாயிண்ட்டு அம்மா அப்பாவுக்கு இடையில அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டு இருக்கும். 10வது பாயிண்ட்டு ஏட்டா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, கொடுத்த பணம் திரும்பமை பிரச்சனை உண்டு. 11வது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, அதில் ஒரு நிரந்தரமின்மை பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும். 12வது பாயிண்ட்டு பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. 13வது பாயிண்ட்டு அடிக்கடி ஞாபக மறதியால் அவதிப்படுவீங்க. 14வது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க. 15வது பாயிண்ட்டு முட்டை பிரியராக இருப்பீங்க, முட்டை ஐட்டம்ஸாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. 16வது பாயிண்ட்டு அழகான மனைவி அமைவாங்க. 17வது பாயிண்ட்டு கூட இருக்கிறவங்களால் ஏமாற்றப்பட்டு 17வது பாயிண்ட்டு கூட பிறந்தவங்களுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 18வது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினைச்ச மனக்கவலை இருக்கும். ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 19வது பாயிண்ட்டு திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 20வது பாயிண்ட்டு மாமியாரால் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. 21வது பாயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 22வது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை இருக்கும். 23வது பாயிண்ட்டு சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க. ஸோ இரட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. 24வது பாயிண்ட் நல்ல காஸ்ட்லியான காரு, காஸ்ட்லியான வீடு உங்களுக்கு அமையும். 25வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருள்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்பாபா தாங்க. இத்துடன் அலெக்ஸ் ராஜ் என்ற பெயருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 25 பலன் சொல்கிறேன். நாங்கள் ஜாதகத்தை சின்னல் அதிகமாக உங்களுக்கு துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.